கனடாவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட 22 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். கனடாவில் கடந்த 28ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மார்க் கார்னி கனடாவின் பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்றார். இந்நிலையில் கனடா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பலரும் போட்டியிட்டனர். இதிலும் குறிப்பாக பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட பலர் போட்டியிட்டனர். இதில் பெரும்பாலானோர் வெற்றி பெற்று எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதன்படி நடந்து முடிந்த தேர்தலில் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட 22 பேர் எம்பிக்களாக வெற்றி பெற்றுள்ளனர். இதன் மூலம் கனடா நாடாளுமன்றத்தில் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட எம்பிக்கள் 6% உள்ளனர். அமெரிக்காவில் லாரி மற்றும் சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் உள்ள எல்லோஸ்டோன் தேசிய பூங்காவிற்கு செல்லும் நெடுஞ்சாலையில் லாரி மற்றும் சுற்றுலா வேன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இத்தாலியை சேர்ந்த 2 பேர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 8 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். லாரி மற்றும் வேன் மோதிய விபத்தில் 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தது. கென்யா நாட்டில் எதிர்க்கட்சி எம்பி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்கா கென்யாவில் எதிர்க்கட்சி எம்பி சார்லஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பைக்கில் வந்த மர்ம நபர் காரில் இருந்த எம்பி சார்லஸ் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் எம்பி சார்லஸ் சம்பவ இடத்திலேயே காரிலேயே ரத்த வெள்ளத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சார்லஸின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காசா முனையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆயுத குழுவினர் உட்பட 43 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காசா முனையில் இஸ்ரேல் இன்று தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 43 பேர் உயிரிழந்தனர். இதில் ஹமாஸ் ஆயுத குழுவினரும் அடக்கம் என தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை 52,400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அர்ஜென்டினாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். அர்ஜென்டினா அருகே பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.3 பதிவானது. தென் அமெரிக்க நாடான சிலி மற்றும் அர்ஜென்டினா தெற்கே 258 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இதனை அடுத்து அந்நாட்டிற்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.